நாம் ஏன் ஆவிக்குரிய பலவீனம் அடைகிறோம் என்கிற பல காரணங்களை நாம் பார்த்தோம். குறிப்பாக 9 காரணங்களை பார்த்தோம். இன்றைக்கு 10வது காரணமாக நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Proverbs chapter 1 verse 32. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்தில் இதனுடைய மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இன்னொரு மொழிபெயர்ப்பையும் வாசிக்க விரும்புகிறேன். பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும். பேதையரின் தவறுகள் அவர்களையே கொன்றுவிடும். சிறுமதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும். சிறுமதியோரின் தற்பெருமை அவர்களை அழித்துவிடும். இன்னொரு மொழிபெயர்ப்பிலிருந்து அதையும் வாசிக்கிறேன். முட்டாள்கள் அறிவை பின்பற்ற மறுப்பதால் மரணமடைவார்கள். முட்டாள்கள் அறிவை பின்பற்ற மறுப்பதால் மரணமடைவார்கள். தங்கள் முட்டாள்தனமான பாதையில் தொடர்ந்து செல்வதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தங்கள் முட்டாள்தனமான பாதையில் தொடர்ந்து செல்வதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது அவர்களை அழித்துவிடும். ஏன் நாம் ஆவிக்குரிய பலவீனம் அடைகிறோம்? பலவீனம்ங்கிறத பலவீனமாகவும் பார்க்கணும், அதை முட்டாள்தனமாகவும் பார்க்கணும், பேதமையாக பார்க்கணும், தற்பெருமையாக பார்க்கணும். இதையாவது நீங்கள் யோசிங்க. எத்தனையோ ஆண்டுகள் இந்த திருச்சபைக்கே உருண்டோடி விட்டது. உலகத்திலே உலக துவக்கம் முதல் இந்த நாளிகையில் நாம் நிற்கிறோமே, எத்தனையோ 1000ஆம் ஆண்டு காலங்களை உருண்டோடி விட்டன, கடந்து விட்டன. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு, கர்த்தர் புதியன செய்து விடுவார்னு ஏசாயாவில் இருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக ஃபாதர் பாடியிருக்கிறாரு. மறந்து விடுவதுங்கிறது இங்கே போதிக்கப்படவில்லை. இதெல்லாம் நம்ம கேள்விப்படாமல் இல்லை. எதை மறக்கணுமோ அதை தான் மறக்கணும், எதை நினைக்கணுமோ அதை தான் நினைக்கணும், எதை மறக்கக்கூடாதோ அதை மறக்கக்கூடாது. தேவன் பேசியதை நாம் மறந்து போவதற்கு தேவன் பேசலை, நினைவுபடுத்துகிறார். இது சாலமோனால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். வாசிக்கலாம். அதே 1ஆம் அதிகாரம்
நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். ஏழாம் வசனத்தில் வாசிப்போம். 32ஆம் வசனத்தை புரிந்து கொள்வதற்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, என் மகளே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தேவன் நேர்மறையாக பேசும்போது அதை முடக்கி அதை திருப்பி அதை மடித்து வேறு மாதிரிலாம் செய்ய யோசிப்பதும் செய்ய விளைவதும் பிரயோஜனமற்ற செயல். ரொம்ப சிறு குழந்தைகளுக்கு சொல்கிறது போல தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதா நான் கூட நினைக்கிறேன். தேவன் பேசினதை திரும்பி பேச மாட்டேங்கிறாரு. பேசினதை பேசிட்டு எழுதி முத்தரிச்சுட்டு அமைதியாக உட்கார்ந்துருக்கார் பாருங்கள். நம்முடைய எல்லா கொந்தளிப்புகள் மத்தியிலே, இயற்கை கொந்தளிப்போம், சரீர கொந்தளிப்போம், மன கொந்தளிப்போம், எந்த போராட்டத்திலும் அவர் அசையாத பர்வதமாக உட்கார்ந்துருக்கார். நம்ம வேறு அது துணிகரமாக கேட்குறோம், ரொம்ப உரிமையாக கேட்குறது போல. உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, பார்க்குறீங்களா, கேட்குறீங்களா, உங்களுக்கு தெரியலையா? அப்போ தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான்கள் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்கார முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோட வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்று இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமை விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருட்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட கூட பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில். இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, எங்கெல்லாம் சொல்லுவாங்க, யார் சொல்லுவாங்க, யாரோடு நாம் இருந்தால் இவைகளை கேள்விப்படுவோம், நாம் என்ன தாக்கத்தை அடைவோம், வீழ்ச்சி அடைவோம் என்பதை சாலமன் ஞானி சொல்கிறார். என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. ஆண்டவரோடு தனிமையாக நடக்க யாருக்கும் இஷ்டப்படவே இல்லை. அது இஷ்டம் போல் ஆசை போல் சொல்லிக்குவோம். ஆனால் we hate to follow Christ alone. ஒன்று நமக்கு அச்சம், ஐயோ என்னமா அது ஆகிடும், தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு, இல்லை தனியாக போயிட்டுருக்கோம், எல்லாத்தையும் கொஞ்சம் குறை எல்லாத்தையும் சம்மதிக்க பண்ணிடுவார் போல இருக்குது. என்ன ஃபியர்னு தெரியல. வாட் கைண்ட் ஆஃப் ரேஷ்னல் ஆர் இர்ரேஷ்னல் ஃபியர் we have. இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் கேட்கவே உங்களுக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு தெரிஞ்சு, இதை என்ன பேச வைக்கிறீங்களேங்கிற இதெல்லாம் நான் நியாயப்படுத்திக்க இதை சொல்லலை. நம்ம எல்லாருக்கும் இந்த போராட்டம் இருக்குது. ஆனால் அவர் கேட்கவும் அவர் சொல்லவும் நாம் அதை கேட்டு நடக்கவும் தக்கதான விஷயத்தை நாம் ஒரு ஓடி பிடிச்சி விளையாடுற அந்த மாதிரி விளையாட்டை, கண்ணாமூச்சி விளையாட்டை தான் விளையாடுறோம். we are playing with God. we are not serious in our walk with God.
எவ்வளோ உச்சிதமான உயர்ந்த தரமிக்க வாழ்க்கை, ஆனாலும் குறைகளோடு பங்கங்களோடு வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய சரிதை வேதத்தில் எடுத்து நாம் தியானித்தாலும் அவர்கள் அளவாவது நாம் தேவனோடு நடக்க நமக்கு இன்னும் மனதிடன் இல்லை, மன உறுதி இல்லை. எல்லாம் பொழுதுபோக்காக இருக்குது. பல முறை நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தை நான் வாசித்திருக்கிறேன். குறிப்பாக அந்த இறுதி பகுதிகளை வாசிக்கும்போது நம்ம எப்படி சரீர இச்சை இருக்கோ அதுபோல் கேட்குறதுல இச்சை கொண்டவர்களாக இருக்கிறோம். கண்டதையும் கேட்கணும், கேலி பண்ணணும். அது நல்லதோ கெட்டதோ, வேண்டியதோ வேண்டாததோ, நாம் கேட்கக்கூடாததை கேட்கக்கூடாது, கேட்க வேண்டியதை கேட்டு ஆகணும். அதை தான் ஆண்டவர் முடிக்கும்போது, நாம் எவ்வளோ கிருத்தரம் உள்ளவர்கள் ஆண்டவர் அறிஞ்சிருந்தார்னா, அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ உலகத்தில் இருக்க எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று பார்க்கிறோம். காதலை இச்சை, ஒட்டு கேட்குறது, செய்தியை அடுத்தவங்களை பற்றி நம்ம ஆத்ம ஈடேற்றத்துக்காக எதை கேட்கணும் அதை நம்ம கேட்கல. அப்போது 66 புக்ஸில் எவ்வளோ பேசியிருக்கிறாரு, எவ்வளோ கவன சிதறுதல்களிலே எவ்வளோ நிர்விசாரங்கிறது அதுதான். தற்பெருமை, பொறுப்பின்மை, முட்டாள்தனம், கரிசனையின்மை, ஈடுபாடின்மை, அதான் இன்றைக்கி ஒரு பரிசுத்தவானை பற்றி யோசித்தேன். திருச்சிக்கு 1980 84 எக்ஸாக்ட் அந்த இயர் தெரியல, வந்து போனார். அவருக்கு நான் மொழிபெயர்த்தேன். திருச்சியில் பல முறை இந்த வேர்ல்ட் மேப் செமினார் நடந்திருக்கு. அதில் காஸ்டாடிய அப்படின்னு ஒரு வேத பண்டிதர் வந்து போனார். அவர் ஒரு ஞான களஞ்சியம். அவர் சொன்ன அநேக எச்சரிப்பான விஷயங்களை ரொம்ப எளிமையாக வேதத்திலிருந்து தான் எடுத்து அந்த ரூத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறது போல் கீழே அவளுக்காக இன்னும் கொஞ்சம் சிந்தி விடு, தானியங்களை பொறுக்கிக்குவா. வேதத்தில் இருக்கிற உச்சிதமான விஷயங்களை எல்லாம் பொறுக்கி ஊழியர்களுக்கு அவர் போதிக்கிறதுல அவருக்கு இணை அவரே. நம்ம எதை தியானிக்கிறோம், எந்த காரியத்திலும் தற்பெருமை, நிருசாரம், கவனக்குறைவு, ஈடுபாடின்மை, பொறுப்பின்மை, பொறுப்பை துறக்க விரும்புகிறோம், பொறுப்பை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்னும் கேட்க பண்ணுங்க, இன்னும் எல்லாம் இருக்குது சொல்லுங்கள். எவ்வளோ கேட்டாலும் வாழ்க்கையில் ஒரு பரீட்சை இருக்குல்ல, ஒரு சோதனை இருக்குல்ல, அதில் நாம் முன்னேற நம்ம ஒத்துழைப்பதில் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். அவர் சொல்கிறார் 16ஆம் வசன 16ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. என்ன ஒரு வார்த்தை! எவ்விதமான பட்சியானாலும் சரி, அதுக்கு முன்னாடி வலை விரிக்கிறது விருதா. நீங்கள் அதை கவனிக்கிறீங்களா? உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு வலை விரிக்கிறான், நீங்கள் வலையில் விழுந்து கிடக்குறீங்க. உங்களுக்கு பின்னாடியும் விரிக்கிறான், அதுலேயும் விழுந்து கிடக்குறீங்க. பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு தான் தப்பு பண்ணுறீங்க, பார்த்து பார்த்து தான் தப்பு பண்ணுறீங்க. அதை உங்களால் ஒத்துக்கவே முடியுதா? உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே விரிக்கப்பட்ட வலையில் நீங்கள் ரொம்ப ரேராக தான் நீங்கள் சிக்காமல் இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டு மனசில் வச்சுக்கிறதுக்கு ஒரு தனி நெஞ்செழுத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. அது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல.
உங்களுடைய அந்த பாத்திரம், அந்த கண்டெய்னர் கண்டதையும் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்குது போல இருக்குது. கர்த்தர் சொல்லி உருப்புறதுக்கான விஷயங்களை வச்சுக்கிறதுக்கு அந்த அந்த பாத்திரத்தின் அந்த பக்கம் ஓட்டையாக இருக்குது, கசிஞ்சு போயிடுது. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் குறை சொல்கிறதா மாத்திரம்தான் பிசாசு உங்களுக்கு ஓதிட்டுருக்கான். நீங்கள் உங்களுக்கான முற்போக்கான விஷயத்தை, வாக்குறுதிகளை தேவன் எவ்வளோ கொடுத்தாலும் அதில் வரிஞ்சு கட்டிட்டு, அப்பா என் வயிற்றில் பாலை வாத்திங்க அப்படின்னு நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறதா உண்டா? பிரயாசப்படுறதா உண்டா? ஓ காட். இவர்களோ தங்கள் இரத்தத்திலே பதிவு இருக்கிறார், தங்கள் இரத்தத்துக்கே பதிவு இருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, அது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். இது ஹோல் சர்ச்சுக்குமே நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதான் யோசிப்பேன். ஆனால் யாருக்கு எப்போ கொடுக்கணும், எதை கொடுக்கணும்னு தெரியுது. உங்களுக்கு தான் இது சொல்கிறார். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, அது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறதுக்கு வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தழியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிருசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஹோல் பைபிளுமே பிடிக்கல, வாசிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை, ஒன்றுமே புரியலைன்னா ஒரு அதிகாரம், இந்த ஒரு அதிகாரம் போதும். நீதிமொழிகள் 1 அதிகாரம் மாத்திரம் போதும். இதை இவ்வளோ நேர்த்தியாக எழுதும்படி பரிசுத்தானுடைய ஆளுகையின் கீழாக சாலமன் எழுதியிருக்கிறார். ஆனால் அவரே எவ்வளோ பின்மாற்றம் அடைந்து விசுவாசிகள் பட்டியலிலே அவர் பேர் கூட வரலைன்னு சொல்லிக்கொள்வதிலே தேவ பிள்ளைகள் பழகி போயிட்டோம். உண்மையாக எது வீக்னஸ், எது இயலாமல் இருக்கு, இதெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி ஒழுசத்தனமாக வாழ்கிறதுக்கு நமக்கு முடியாமல் இருக்குது. நல்லா முடியுது. இன்னும் முனைஞ்சிக்கிட்டு இன்னும் இல்லாத பலத்தெல்லாம் இல்லாத சக்தியெல்லாம் கேட்டு எவ்வளோ புரணி கேட்டாலும் புரணி பேசினாலும் வாய் வலிக்குதா, காது வலிக்குதா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது மாத்திரம் காது குடையும், கண் அப்படியே இருட்டும், புத்தி அப்படியே சொங்கி போகும். சாத்தானுடைய வேலை. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம். யோசிங்க, யோசிங்க, யோசித்து செயல்படுங்க.
நான் ஆஃப்டர் சர்வீஸ் எவ்வளோ வேணால் பேசுகிறதுக்கு நேரம் இருக்கும். சர்வீஸ் ஆரம்பிக்கிறான்னு முன்னாடி வந்துட்டு எவ்வளோ பேச வேணால் நேரம் இருக்கும். இல்லை, அது எப்படி நம்மளை அலக்கழிக்குது. தேவன் நம்ம எப்படி வெளிப்படைத்தன்மையோடு பார்க்கிறார், யதார்த்தமாக பார்க்கிறார். தேவன் நம்மளை பார்க்கும்போது பூத கண்ணாடி போட்டு பார்க்கல, இல்லை இந்த கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்கல. தாராளம் ஏராளமாக சுதந்திரம் தந்து பார்க்கிறார். பட் we fail to see God. நாம் தேவனை அவரை பார்ப்பதை, அவரை புரிந்து கொள்வதை நாம் தவறுகிறோம். பொருளாசை நேராக பணம் விரும்புகிறது மாத்திரம்தான் பொருளாசையா? எவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே எவ்வளோலாம் சிக்கியிருக்கு. அன்றைக்கி கூட சொன்னேன், சபைக்கு எவ்வளோ சூடு சொரணை வந்துச்சுன்னு தெரில. அப்புறம் கூட கேள்விப்பட்டேன், சர்வீஸ் முடிஞ்சோன்னே அந்த பொண்ணு வந்து ப்ரைஸ் லார்ட் சொல்ல வந்துச்சு. யாரும்மா, யார் விட்டு கல்யாணம்? ஐயோ, என் தங்கச்சி கல்யாணம். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தேன். ஆர்பிஎம்மே உங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ஒரு மட்டமான ஜனங்களாக இருக்கீங்க. அது சொந்த ஊர் லால்குடி அந்த பக்கம். இங்கே எங்கேயோ சம்மந்தம் பேசி இங்கே கல்யாணம் வைக்கிறாங்க. தான் தங்கச்சி கல்யாணத்தில் கூட இருக்கணும், அவ்வளோ வேலை இருக்குது எல்லாம் தானே சொல்லுவோம். ஆண்டர்கிட்ட லீவ் அப்ளை பண்ணிடுவோம். ஆண்டவரே என்னமோ சொல்லுவோம் நியாயமான காரணங்களை. நான் கூட நினச்சேன், முன்னாடி வந்தவொடனே யோசிக்கணும், காலையில் வந்துச்சு அதை விசாரிக்கணும்னு நினச்சேன். வழக்கமாக அவங்க சொன்னது போல். ஆனால் அவங்ககிட்டையுமே சொல்லிட்டேன், நாங்கள் பந்தி வந்து கடைசியில் தான் கொடுப்போம், 11 மணி ஆகிடும், கல்யாணங்கிறீங்க. நான் கூட அப்படி தான் சொன்னேன். நான் மனசில் வருத்தப்பட்டேன். அது வந்து அந்த நேரத்தில் வந்துட்டு போட்டோம், ஜேசி தானே பக்கத்தில் வந்துட்டு போட்டோம். ஒரு 10:30க்கெலாம் கிளம்பி வந்தாங்கன்னா ஒரு 11:15 முடிஞ்சிடும், பந்தி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் அதுதான் முதல்ல 3வது ஆளாக இந்த சபைக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் முழு சர்வீஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகுது. அது மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? குத்தி காமிக்கிறோம், குறை சொல்கிறோங்கிற அல்ப புத்தி தான். அற்பர்களும் நீசர்களாகவே இருக்கிறீங்க. மூத்ததுங்களும் அப்படி தான் இருக்குது, பின்னாடி வந்ததும் அப்படி தான் இருக்குது. ஏன் அதை உங்களுக்கு சொல்கிறேன்? இங்கே இருக்கிற அந்த விலையேறப்பட்டதுமே ஒரு சக்கரவர்த்தி, பெரிய இஸ்ரேல் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி சாலமோன் உணர்ந்து தேவனை எப்படி தேடணும், முக்கியப்படுத்தணும். அவருக்கு ராஜ்யபார வேலை இல்லையா? பாவிகள் எவ்வளோ மும்முரமாக இருக்கா பாவம் செய்ய. அவர் பாவியே இருந்துட்டு, அப்போ அவர் பாவம் செஞ்சதாகவே கூட இருக்கட்டும், அவருக்கு எவ்வளோ ஆக்க பறக்க இருக்கணும். ஆமாம், இதை போதிச்சுட்டே இருந்தால் எனக்கு விடிஞ்சிடும், அதெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த தீயதையெல்லாம் அனுபவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கலாம்ல. யோசிங்க, எவ்வளோ கிருத்திரமாக யோசிக்கிறோம். ஆனால் பைபிள் பரிசுத்தான அவரை மிஞ்சி, அவரை ஆண்டு, அவரை கண்ட்ரோல்குள்ளே வச்சு இந்த வசனங்களை எழுதிக்கார். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிருசாரம் அவர்களை அழிக்கும். சொல்கிறால என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அதால் பாதாளத்திலேருந்து வர திட்டமிட்ட போய் எப்படி அந்த வேண்டாத என்னால் செய்ய முடியல, செஞ்சுட்டேன், அவன் செய்யணும், போகணும், வரணும் அப்படி சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் நல்ல காரியத்தை செய்கிறதுக்கும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படி நான் அந்த நல்லதை செய்யாமல் இருக்க முடியும்? எப்படி நான் பரிசுத்தமாக இல்லாமல் இருக்க முடியும்? எப்படி நான் வந்து நீதியாக இல்லாமல் இருக்க முடியும்? எப்படி நான் வந்து உண்மையாக இல்லாமல் இருக்க முடியும்? ஏன் அந்த வேகம் வரல? இப்போ கூட இந்த
ஸ்டடி ஆரம்பிக்கு முன்னாடி அதுதான் மனசில் ஓடிச்சு. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 2 சொல்கிறாரு, இல்லை 3 சொல்கிறார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஓகே, இயற்கை உலகம், அதுக்கு ஆவியாத்மா சரீரம் கிடையாது. அப்போது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியான ஜலத்தின் மேல் அசைவாடினார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஸோ காட் ஸ்போக், he lifted a sound. பெருசாக சத்தம் போட்டு சொன்னாரா, மெதுவாக சொன்னாரா, மேட்டர் இல்லை. வேண்டிய அளவுக்கு இயற்கை கேட்கும்படி, வானம் கேட்கும்படி, இருள் விலகும்படி, வெளிச்சம் உண்டாகும்படி ஒரு காரியம் சொன்னார். அந்த வெளிச்சத்துக்கு, அந்த ஜட சம்பந்தமான அந்த ஒரு விஷயத்துக்கு காது என்ன மாதிரி இருந்ததோ அதில் விழுந்துச்சு, உடனே வெளிச்சம் உண்டாயிடுச்சு. தொடர்ந்து அந்த சிருஷ்டிப்பின் நரேஷனில் பார்க்குறோம், புல் பூண்டுகள் உண்டாவதாக, பல வகைகள் உண்டாவதாகங்கிறாரு. சொல்லிக்கிட்டே இருக்கல, லவுட் ஸ்பீக்கர் போட்டு கத்திக்கிட்டே காது கிளியிருமா, என்ன சொல்லிகிட்டே இருக்கேன், ஒரு எலும்பலையா, செடி எலும்பலை, என்ன அது எலும்பலையா, இப்படிலாம் கேட்டுகிட்டே இருக்கல. அப்போ அந்த அளவு, அதை விட நம்ம எவ்வளோ கேவலமாயிட்டோமா? நாம் தான் சிருஷ்டிப்பின் சிகரம். இல்லை, நம்ம எவ்வளோ எப்படா ஒரு சாக்கு கிடைக்கலாம், எப்படா ஒரு போக்கு கிடைக்கலாம், எப்படா எஸ்கேப் ஆகலாம், பயமாக இருக்குது. தேவனுடைய கிருபைகள் எவ்வளோ இருந்தாலும் இந்த வேலையை ஆக வேண்டியிருக்குல்ல. அவர் திரும்பியும் நமக்காக வைராக்கியம் கொள்வார், சபையை எப்படியோ பாதுகாப்பார், என்னை ஏதோ விதத்தில் கொண்டு போவார், வெளிப்படைத்தன்மையோடு எழுதியிருக்கிறார். நம்ம கேட்க பிடிக்காதனால அப்படி இப்படி பசப்பி உடனே ஜனங்க அஃபண்ட் ஆகிடக்கூடாது, நாங்களும் பிரசங்கிக்கிறோம், விச் இஸ் ஆல்சோ நாட் ரைட். வாசிக்கலாம் எசேக்கியலின் புத்தகம், இந்த புக் ஆஃப் எசேக்கியல் 36 அதிகாரம் 37 இதெல்லாம் நமக்கு அவர் வாக்குறுதியாக கொடுத்த வேத பகுதிகள். இந்த சபைக்கினே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீ கேட்டு தான் இனி இந்த சபை வாங்கிக்கணும். இதா ஒரு விஷயத்தை அவர் அனுகிரகம்னா அது சாதாரணமாக எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு விஷயம் கிடையாது, கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சலுகை. ஓயாமல் இந்த நாட்டில், இந்த நாடு முழுசும் சரி, தமிழகத்திலும் சரி, இடஒதுக்கீடுன்னு சொல்லிகிட்டே இருக்கோமா? பட்டியலினத்து மக்களுக்கு ஒடுக்கப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் உரிமையை கேட்குறோமா? எஸ்சி எஸ்டிக்கு கோட்டா வேணும்னு நிற்கிறோமா? விசுவாசியோ அவிசுவாசியோ, கடவுள் பிள்ளையோ பிசாசின் பிள்ளையோ கேட்குறோமா? ஃபைட் பண்ணுறாங்களா? பெரிய சரித்திர குழப்படி தான். நாம் அதை குழப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்போல்லாம் உட்காந்து பெரிய பெரிய மண்டைகள் உட்காந்து போராட்டத்தோடு, எதிர்வினையோடு, நேர்வினையோடு உட்காந்து பேசி தான் இந்த சட்டத்திட்டங்களை ஏற்றியிருக்கிறாங்க அரசியல் சாசனத்தில். ஆனாலும் எல்லாவற்றிலும் சலுகை வழங்கப்படும்படி வாசலை விட்டுட்டு கொஞ்சம் வழிவகைகளை வகுத்துட்டு தான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் தான் இந்த அளவுக்கு உரிமைகள் கோருவதற்கு காலம், சமயம், நேரம், சட்டம் எல்லாம் இருக்குது. கர்த்தருடைய விஷயத்தை கோட்டை விட்டுட்டு இந்த அரசாங்கம் தூக்கி நிறுத்திட போகுது, இந்த அரசாங்கம் நம்மளை வாழ வச்சிட போகுது. எல்லா நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது. அவங்கவுங்க நாட்டில் இருக்கிற நெருக்கடியில் மக்கள் கூக்குரலிட தான் பண்ணுறாங்க. எல்லா நாட்டிலும் மக்கள் ஒடுக்கப்பட்டதுக்கு அளவே இல்லை. எல்லா மேலை நாடுகளிலும் ஒரு காலத்தில் இல்லைன்னா இன்னொரு காலம் மனுஷனை ஒடுக்குவதில், அடக்குவதில், நசுக்குவதில் அப்படி அலாதி மோகம். அந்த மனுஷ கொலைபாதக ஆவி. ஸோ காட் என்ன சொல்கிறாரு? 36, 37 வாசிக்கலாம், இல்லை இங்கே இருந்து கூட வாசிக்கலாம். எசேக்கியல் 36 அதிகாரம். ஓ கிரைஸ்ட் mercy. 33 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால்,
நான் உங்கள் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாய்ந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளின் குடியேற்றப்பட்டிலுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். சொல்லிட்டு தான் இதையும் சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக இப்போ முன்னே 33 36 வரைக்கும் சொன்னதை நான் அவங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தைகளால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கின்றார். எசேக்கியேலில் குறைந்தபட்சம் 20-30 முறைக்கு மேலே நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இன்னும் நம்ம சரியாக கடவுளை அறியலை. இன்னும் நம்ம மீட்பராக அறியலை, ஆண்டவராக அறியலை, நண்பராக அறியலை, தோழராக அறியலை, வக்காலத்தாக அறியலை, மத்தியஸ்தராக அறியலை, மீட்கும் பொருளாக அறியலை, பரிகாரியாக அறியலை, பிரஜாபதியாக கிருபாதார பலியாக அறியலை. போதனை இருக்குது, நீதி போதனை இருக்குது, உபதேச சத்தியம் இருக்குது. அந்த வாக்குறுதினால் பாவம் மன்னிக்கப்படுங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேஷனில் அது மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் தெர் இஸ் நோ பர்சனல் இன்டிமேட் நாலேஜ் ஆஃப் காட் அண்ட் ஹிஸ் பொசிஷனல் ஸ்டேட்டஸ். அதனால் சலிச்சுக்கிறோம், சலிச்சுக்கிறோம், கண்டது கிடையாதுக்கு சலிச்சுக்கிறோம். என்னத்தை பண்ணிட்டார்? ஆமாம், போன காலம்லாம் விளங்கிருச்சு, இப்போ மாத்திரம் போயிட்டா எல்லாம் நடக்குமா? மல்கியா ஏன் எழுதினார்? மல்கியான்னு ஒருத்தனை எழுப்பி ஏன் தீர்க்கதரிசனம் சொல்ல வச்சார்? துணிகிற பேச்சு, அடாவடி பேச்சு, ரவுடி பேச்சு, அதிமேதாவித்தனம், திமிரு பேச்சு. சொல்லப்போனால் தான் சரியான வார்த்தை, திமிரு பேச்சு. பதிலுக்கு பதில் கடவுள்கிட்ட சொல்கிறது. அதனால் ஆண்டவர் பயந்து ஐயோ அப்படின்னு சொல்ல போகிறாரா? ஐயோ, உனக்கு ஐயோன்னு தான் சொல்ல போகிறாரு. எழுப்புதலுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை வேணும், சபையில் ஒற்றுமை வேணும், ஒரே மனசு வேணும். நம்ம பேசுகிறது ஒரே பேச்சாக இருக்கணும். அப்பா ஒரு பேச்சு, அம்மா ஒரு பேச்சு, அண்ணன் ஒரு பேச்சு, தங்க ஒரு பேச்சு, அக்கா ஒரு பேச்சு, தம்பி ஒரு பேச்சாக இருக்கக்கூடாது. ஒன்றே நான் கேட்டேன் அதே நாடுவேன். அந்த சிங்குலாரிட்டி இல்லை நமக்கு, பர்சனலாகவே இல்லை. லீவ் அலோன் த ஃபேமிலி இஷ்யூ, லீவ் அலோன் தி சர்ச் இஷ்யூ ஆர் த நேஷ்னல் இஷ்யூ. We don't care. நான் ஒருத்தன் எழும்பிட்டா செஞ்சிட்டா, அப்போ நான் ஒருத்தன் எழும்ப வேணாம். எவ்வளோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, 144 கோடி இருக்கிறாங்க. சரி, அதில் பாதிக்கு பாதி எடுத்துக்குவோம். 72 கோடி, 72 கோடியில் இன்னும் பாதி எடுத்துக்குவோம். 36 கோடி விசுவாசிகள் மற்ற பேர்லாம் இருக்கிறாங்க. நான் ஒருத்தன் இது பண்ணலாம் என்ன அப்படின்னா, இப்படி ஒவ்வொருத்தரும் யோசி எல்லாம் ஆயிடுச்சு. எல்லாமே நிருசாரிகளாயிட்டோம், எல்லாமே ஒழுங்கீனமாயிட்டோம், எல்லாமே பிரயோஜனமற்ற ஆயிட்டோம். இப்போது நம்மளை தொடுவார் அவர். எப்படி தொடணும், ஏன் தொடணும், எதிர்பார்த்த நேரம் எதிர்பார்க்காத நேரம் தொடுவார். அப்போ நமக்காக யாரும் ஜெபம் பண்ணாலும் நம்மளே அனுக்கிரகம் பண்ணி, என் பிள்ளைய காப்பாற்றுங்க, என் புருஷனை காப்பாற்றுங்க, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க.
பாருங்கள், ஏதாவது கவனிக்கிறீங்களா? இந்த வேதத்தை மாத்திரம் நான் அவங்களுக்கு காமிச்சரோடு நிறுத்தலை. இப்போ நடக்கிற சூழல்லாம் உலக அளவில் அடுத்தவன் பொருளை சுருட்டணும், அடுத்தவன் பொருளை திட்டம் போட்டு அபகரிக்கணும், சுரண்டணும், திருடணும், வழிப்பறி கொள்ளையை போல் பறிச்சுக்கிட்டு போகணுன்னு நிச்சயமாக திட்டம் பண்ணிகிட்ருக்கானுங்க. எல்லா நிலையில், எல்லா விதமான விதத்தில் பலாத்காரமாக, அதுக்கு தொழில்நுட்பத்தை உபயோகம் பண்ணுறாங்க, அறிவன் உபயோகம் பண்ணுறாங்க, பிசாசு உபயோகம் பண்ணுறாங்க. பொய் ரொம்ப சர்வசாதாரணமாக உபயோகம் பண்ணுறாங்க. இப்போ தான் அந்த நீதிமொழியில் வாசித்தோம் பார்த்தீங்களா? உன்னை நயம் காட்டுவாங்க. பிரச்சார வேசித்தனம் இப்படி பயங்கரமாக தேசம் முழுசு நிரம்பியிருக்கு. ஆவிக்குரிய விபச்சாரம்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே சரீர பிரகாரமான விபச்சாரம். தடுமாறுறாங்க மக்கள், தடுமாறுறாங்க. காக்கப்படுகிறவர்கள் காக்கப்படுறாங்க, காத்துக்கொள்ள எதிர்நீச்சல் போடுறாங்க. அவங்க தேவன் இல்லாமல் போராடுறவங்க, நீதி நியாயமாக ஒழுக்கமாக வாழ விரும்புகிறவங்க போராடுறாங்க. நமக்கு தேவன் எல்லா காவலையும் கொடுத்து காவலெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு, வேரியை பறித்து விட்டுட்டு, we want to jump away from the fence. மீறுதல் ஜாஸ்தி காணப்படுறது பாதுகாக்கப்பட்ட கிரயத்து கொள்ளப்பட்ட சபையார் மத்தியிலே மாத்திரம்தான். அதில் எல்லாருமே ஊழியர்கள் எல்லாருமே ஆல் இன்க்ளூசிவ். அப்புறம் உட்காந்து மோசம் ஒரு அரண்களை எழுப்பும், அதான் எழுப்பும். என்ன அவனை தோட்டக்காரன் இப்படியே பண்ணிகிட்டு இருப்பாரா? அப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி படிக்கும்போது லூக்காவில் தான் வாசிக்கிறோம். அவர் சொல்கிறார், நான் அதை வெட்டி போடட்டும், கனியை கொடுக்கலன்னு. தோட்டக்காரன் சொல்கிறான், இல்லை இந்த வருஷம் விட்டுருங்க, நான் அதை பராமரிக்கிறேன், எரு போடுறேன், இல்லைன்னா பார்த்துக்கலான்னு. அதுக்கப்புறம் முடிவு சொல்லவே இல்லை. கனி கொடுத்துச்சா கொடுக்கலையா? இப்போ நம்ம என்ன காலகட்டத்தில் இருக்கோம்? இரக்க உருக்கமாக பராமரித்து கொண்டிருக்கிறார். கிரேஸ் பீரியடில் இருக்கோம். என்றைக்கோ நம்ம கழுத்தில் கத்தி விழுந்திருக்கணும், நம்ம உயிரோடு இருக்கிறோம், பழச்சிருக்கிறோம். பொறுப்பை நெகிழ விடுவது தான் நிர்விசாரம். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள். இல்லை, உங்களை பற்றி தான் சொல்கிறேன். இல்லை, நான் ஒருத்தன் தானே. இப்போ எனக்கு குடும்பம்னு, அதாவது எனக்குன்னு ஒரு சந்ததி இல்லை. அதை பற்றிலாம் நான் ஒப்பாரி வைக்கிறதே இல்லை. ஆரம்பித்த போது நல்லா ஆரம்பிச்சிங்க. பிள்ளை வேணும் நீங்கள், வீடு வேணும் நீங்கள், அது வேணும் நீங்கள், ரட்சிப்பு வேணுங்க, பாவம் மன்னிப்பு வேணும் நீங்கள். இப்போ என்னமோ வீடை கட்டியாச்சு, ஜமீனை கட்டியாச்சு, ஐ வில் லிவ் அ கேர்ஃப்ரீ லைஃப்னு வாழ்ந்துட்டுருக்கீங்க. பரலோகம் பார்க்குது, நான் பிரசங்கம் பண்ணுறது பரலோகம் பார்க்குது. அவருடைய வார்த்தை நிமித்தம் உண்டான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்களும் கேட்குறீங்க. அதாவது வளர்த்து விட்டாச்சு, அதாவது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று பின்னாடியே முந்தானியை பிடிச்சிட்டு பின்னாடியே என்ன பண்ணுறான் போனோம் இப்படிங்க அப்படி. யாருக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்கன்னு தெரியல. சபை நிர்வாகம்னா என்ன? நான் தான் மாட்டினேன்னா என்கிட்ட நீங்கள் சொல்லி, இல்லை இன்னொருத்திட்ட சொல்லி ஆற்று போகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அரசமர சுற்றி அடி வைத்து தொட்டால் பிள்ளை உண்டான்னு அஞ்ஞானி என்னமோ சொன்னது போல் எல்லாத்துக்கும் ஒத்த காலம் நின்று இங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்காமையே இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் கிதியோன் காலத்தில் அந்த நிக்குஸ்தான் ஒரு காரியத்தை அந்த இது பண்ணது போல் அரச மரத்தையே நீ இப்போ விக்கிரமாக கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, அரசனை கும்பிட விட்டுட்டு. ஏன் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உணர மாட்டேங்கிறீங்க? சண்டை போட்டுக்கணுமா அதுக்காக?
எங்கே உங்கள் வளர்ச்சி? லட்சங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கட்டுகள் பலத்து போகும்படி உங்களுடைய மீறுதலில் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. யூ ஆர் நாட் ஏபிள் டு செட் யுவர் செல்ஃப் ஃப்ரீ. யூ ஆர் நாட் லெட்டிங் காட் செட் யூ ஃப்ரீ. நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? உன் சகோதரன் உடுப்பா, நீ என்ன அளவுக்கு எழுப்பிட்ட, நீ என்ன விடுதலையோடு எழுப்பிட்ட, என்ன அளவுக்கு உன்னிலேருந்து ஜீவ தண்ணீரில் நதிகள் புறப்பட்டு ஓடுது, உன்னிலேருந்து எவ்வளோ வெளிச்சம் வெளியே வருது, உன்னிலேருந்து எவ்வளோ நன்மை புறப்படுகிறது. நீ தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றி முடித்து உன் சுதந்திர பாவத்துக்காக நீ இளைப்பாற சென்று கொண்டிருக்கிறாய். தேவ சித்தத்தை எவ்வளோ அறிஞ்சு செயல்படுறீங்க. You live a mechanical life. ஓகே, கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் கடவுள் உங்களோட பேச விடுங்க. இவ்வளோ நேரம் அதான் அவர் வார்த்தையிலேருந்து தான் பேசியிருக்காரு. என்ன அது எனக்கு தெரிஞ்சு பயபக்தியோடு தேவையில்லாத சொல்லாமல் கொஞ்சம் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் நேரம் அப்படியே யோசித்து இன்னொரு நல்ல காலம் பிறக்கட்டும் அப்படின்னு உட்காந்துருக்காதீங்க. தியானம் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம்.